ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு புது ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்சுக்கு நம்ம பண்ணக்கூடியது இது. லஞ்சுக்கோ டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஏதோ நம்ம விருப்பம். ஒரு சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த நேரம் எப்படி சாப்பிடணும் அதை நம்ம விருப்பத்தை பொறுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரச சாதம் பண்ண போகிறோம். ரசம் சாதம் அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல அரிசி ஊற வைக்க போகிறேன். நான் எடுக்க போகிற அரிசி வந்து பச்சரிசி தான் எடுக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிடலாம். நான் இந்த குட்டி டம்ளரில் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே பெரிய படி எதுவுமே இல்லை, சின்ன டம்ளர் தான் இருக்குது. அதனால இதில் தான் அரிசி ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிடலாம். ஒன்று, அப்புறம் இதில் வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இதில் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி இருக்கணும். நான் சின்ன டம்ளர் தானே, அதனால் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் பருப்பு சேர்த்துருக்கேன். அதனால் பருப்பு வந்து கம்மியாகவும் அரிசி வந்து ஒரு 3/4 பங்குக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து புளியும் சேர்த்து ஊற வச்சிடலாம். நம்ம ரசத்துக்கு நார்மலாக வீட்டுக்கு எப்படி ரசம் செய்வோமோ அதே போல் தான் இப்போ புளியும் ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நெல்லிக்காயில் புளி எடுத்திருக்கேன். அதையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ புளிக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஊறிட்டுருக்கட்டும். ஊறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குட்டி வந்து வேலை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து இந்த பருப்புங்கள்லாம் அரிசி பருப்பு இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியே கவரோட தான் இருக்குது. அதெல்லாம் நான் போட்டு வைக்கிறதுக்காக நான் வந்து கண்ணாடி பாட்டிலெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கழுவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சிடலாம். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் வந்து பெரிய சைஸு சின்ன சைஸு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 3 செட்டு வாங்கினேன். இந்த சைஸ் ஒன்று, இதோட பெரிய சைஸ் ஒன்று. அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இருங்க அதையும் காட்டுறேன். இப்போ நம்ம கிச்சனுக்கு நம்ம தேவையான பாட்டிலுங்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 800 ml பிடிக்கும். இது வந்து 600 ml பிடிக்கும். இது எல்லாமே நான் பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, இது 6 வந்து 999 ரூபா, அதாவது 1000 ரூபா. அப்புறம் இது வந்து 600 ml பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா. அப்புறம் இன்னொன்று வாங்கினேன் சின்ன சின்னதாக இந்த குட்டி குட்டியாக மிளகு சீரகம் இந்த மாதிரி போடுறதுக்கு, இல்லைனா மிளகுத்தூள் இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டில் வாங்கினேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. நல்லா கைக்கு அடக்கமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா 6 வாங்கினேன். பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இந்த நம்ம வந்து உரிச்சு விளையாடுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். கீழே போடக்கூடாது, ஏன்னா அது நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பாட்டில் வந்து இது ஒரு 6. இது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா, 499 ரூபா. இது வந்து 500 ரூபா. இந்த மாதிரி நமக்கு இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6 இப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபேமிலிக்கு வந்து மற்ற பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக. இதெல்லாம் பருப்புங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுலாம் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோக்குள்ளே வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 100 200 சீரகம் மிளகு அப்புறம் சோம்பு இந்த மாதிரிலாம் வாங்குறதுலாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்ததுமே நான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடைகளுக்கெல்லாம் எப்போனா போனோம்னா சரி நம்ம வீட்டுக்கு போனால் இதெல்லாம் அழகாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதெல்லாம் நம்ம கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க பருப்புங்க இதெல்லாம் போட்டு வச்சிடலாம். நம்மக்கிட்ட இங்கே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பயறு வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. மிளகாய் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் மிளகு சீரகம் இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு இங்கே குடி வரப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நான் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம கிச்சனுக்கு தேவையானது என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றொன்னா அப்பப்போ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதாவது அப்பப்போ ஒன்று நான் வாங்கிட்டு வர என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆயில் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம், அப்புறமா இங்கே பாத்திரம் இறக்கி வைக்கிறதுக்கு மேட் வாங்கிட்டு வந்தோம், இதெல்லாம் காட்டினேன். இப்போ வந்து இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறத காட்டியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இது ஒயிட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. இதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது கைக்கு அடக்கமாக இருக்குனால அதனால பிடிச்சிருக்கு. நான் யோசித்தேன் என்னென்னா, இந்த மூடி வந்து சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிரும் பார்த்திங்களா, நம்ம வீட்டுங்கெல்லாம் வச்சுருப்போம். இந்த மூடி மட்டும் துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒருவேளை இது எப்படி ஆகுது, துரு பிடிச்சிருமா இல்லையா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. போக போக தான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்க தெரியும், பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் வந்து கழுவி எடுத்து வச்சிட்றேன். கழுவி நல்லா ஈரமெல்லாம் வடிய வச்சிடலாம்.
பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி அங்கே காய வச்சுட்டேன். அது தண்ணி வடியட்டும். அப்புறம் சாயங்காலமாக எடுத்து நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். உடனே தண்ணி வடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி வடிகிற மாதிரி கமுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. புளியும் கரைச்சி வச்சுட்டேன். பூண்டு இது கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு பொண்ணு என் கூட வந்துச்சு, நம்ம வீட்டில் இருந்து, அந்த பழைய வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு என் கூட வந்துச்சு. ஆனால் அது என்ன செஞ்சிச்சுன்னு எது செஞ்சுன்னு தெரியல. ஆனால் நான் வருவேன்னு வந்துச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஆளையே காணோம். ஆனால் அங்கேருந்து வர்றப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுங்களா, இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டை கையிலேயே தூக்கிட்டு வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கிழங்குக்காக தான் அங்கேருந்து வேக வச்சு பக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறா. வத்துட்டு இங்கனக்குள்ளேயே உட்காந்து இதை நல்லா இது ஃபுல்லாகவே கொண்டு வந்துச்சு சாப்பிட்டு. இப்போ நான் ரூம் டூர் எடுக்க போகிறேன், அந்த டூர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். ஐயோ, இதை கையில் பார்த்துமே நமக்கும் சாப்பிடணும்னு தோணுது. அதனால் இதை ஓரமாக வச்சுட்டு கடைசியில் சாப்பிடுவோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். நம்ம இப்போ வந்து குக்கர் வச்சாச்சு, தாளித்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சாதம் இது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரசம் தனியாக, அது தனியாக, சாப்பாடு தனியாக வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரே தான் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். அது வந்து இது நல்லா குலைவாக அப்படி கொலன்னு எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கையிலையும் சாப்பிட்லாம். ஸ்பூனுன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கிறனால கையில் அள்ள முடியாதுல்ல, அதனால் ஸ்பூனை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான வேலையும் கூட. ஒரு அப்பளம் மட்டுமே போதும், மற்ற எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. பெஸ்ட்டாக ஒன்று வேணும், ஈஸியாக ஒன்று வேணும்னா சட்னி இதை வச்சு விட்டு அப்பளத்தை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு லஞ்சே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப குலைவாக வேக வைக்கணும்னா குக்கரில் செஞ்சிட்டோம்னா நல்லா குலைவாக வெந்துடும். இதை நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் பாத்திரத்தில் செய்யலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகுளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய், அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்து தட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்ததாக நம்ம வந்து ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துருவோம். ரசப்பொடி சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கினதுமே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நான் வந்து புளி கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் புளி கரைச்சேன். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 2 ஊற்றிருக்கோன்னு கணக்கு வச்சுக்கலாம். 3, 4, 5, 6, 7, அடுத்து 8. நம்ம வந்து அரிசி பார்த்திங்கன்னா இது 2 டம்ளர் கணக்கே வச்சுக்கலாம். ஏன்னா இது 1.25 டம்ளர் அரிசி போட்டிருந்தோம், அது 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்து அப்போ 2 டம்ளர் ஆச்சு. அதனால 8 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குலைவாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி. பச்சரிசி, அதுவும் வந்து நம்ம நார்மல் அரிசி, நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுற அரிசியாக இருந்தால் கரெக்டான அளவு, இது குலைவாக இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது. இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தண்ணி வந்து நல்ல குலைவாக கிடைக்கும். அதனால நான் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரச பவுடர் இதில் சேர்த்துருக்கோம். ரச பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டலை. ஏன்னா நம்ம ரச பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதையே பார்த்து நீங்கள் ரச பவுடர் செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். மறக்காமல் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். நல்லா அரிசியும் பருப்புமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமே ஆச்சு ஊற வச்சு. அரிசி வந்து போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலையும் லைட்டாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதே போல் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரச சாதம் வந்து விசில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பர், அருமையான ஒரு ரச சாதம் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து நம்ம ரசம் வந்து நல்லா குலைவாக செஞ்சு சாப்பிட்டா மாதிரி இருக்கணும் டேஸ்ட். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம இதை வந்து பரிமாறிக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி
ஒரு அப்பளம் மட்டும் ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சுட சுட ரச சாதம், அந்த மல்லித்தலை மணம், அதில் நம்ம பருப்பெல்லாம் வேற போட்டிருக்கோம் இல்லையா, அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம தனியாக ரசத்தை பிசைஞ்சு நல்லா குலைவாக சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே தான் குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா நீங்கள் முழுசாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நல்லா குலைவாக அப்படியே மைய வெந்திருக்கு. நான் வந்து ரொம்ப கலந்து விடலை, ஏன்னா அது அப்படியே இருக்கட்டும், முழுசாகவே இருக்கட்டும்ன்றக்காக ரொம்ப கலந்து விடாமையே நான் எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ரச சாதம் செஞ்சுட்டு ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.